ஹாய் வீவர்ஸ், தெய்வாராதனா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சகல சௌபாகியங்கள் தரும் ஏகாதசி விரதம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த ஏகாதசி விரதம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏகாதசி அப்படின்றது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட 15 நாட்களுக்கு ஒரு சுழற்சி முறையில வரக்கூடிய ஒரு நாளை குறிக்கும். இது திதிங்கிற பெயர்ல நம்ம அழைக்கிறோம். இது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் இந்த திதி. இத நம்ம ஒரு புராண கதை மூலமா இத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விரதத்தை பத்தி முரன்கிற ஒரு அசுரன் தேவர்கள், முனிவர்கள், மானிடர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க அந்த தேவர்கள், முனிவர்கள், மானிடர்கள் எல்லாரும் சிவபெருமானை நாடி இந்த அசுரனை அழித்து எங்களை காக்குமாறு அவங்க எல்லாம் ஈசனை நாடுறாங்க. அப்போ ஒரு சிவபெருமான் நீங்க மகாவிஷ்ணுவை நாடி இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை நாடுறாங்க. மகாவிஷ்ணுவ கிட்ட போயிட்டு இந்த அசுரனை அழித்து தங்களை காக்குமாறு அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ மகாவிஷ்ணுவும் அதை ஏற்றுக்கொண்டு முரன்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக அவரை தேடி போறார். தேடி போய் போர் நடக்க ஆரம்பிக்குது. இருவருக்கும் போர் நடக்க ஆரம்பிக்குது. இந்த போர் 1000 ஆண்டுகள் தொடர்ச்சியா நடக்குது. இந்த 1000 ஆண்டுகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும், அதுக்கப்புறம் இவரு ரொம்ப களைப்படைந்ததுனால ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் பத்ரிகாசிரமம் அந்த இடத்துல ஒரு குகையில அவரு ஓய்வு எடுக்க போறாரு மகாவிஷ்ணு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முரன்கிற அசுரன் இதுதான் நம்மளுக்கு சரியான தருணம், பகவானை அழிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு சரியான தருணம் அப்படின்னு எண்ணி என்ன பண்றான், மகாவிஷ்ணு இருக்கிற அந்த குகைக்கு அவரை தேடி போறான். அவரை தேடி போய் அவர் உறக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாரு. அந்த தேடி போய் அவர் பகவான் நல்ல நித்திரையில இருக்கிறாரு, இப்ப இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவரை அழிக்கிறதுக்கு துணிஞ்சு இறங்க ஆரம்பிக்கிறான். அப்படி முன்னாடியே போகும் பொழுது மகாவிஷ்ணுவோட திவ்ய சரீரத்துல இருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்படுது. இப்ப அவன் என்ன பண்றான், அந்த பெண் சக்தியை நெருங்கிறதுக்கு அது கிட்ட போறான். அப்ப போகும் பொழுது அவருடைய சரீரத்துல இருந்து ஓங்காரம் வெளிப்பட்டு அது அந்த பெண் மூலமா போய் அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கிடுது. அதுக்கப்புறம் இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு கண் விழித்து பாக்குறாரு. விழித்து பார்க்கும் பொழுது இது நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பெயர் வைத்து, இந்த ஏகாதசியை உன்னை வழிபடும், உன்னை விரதம் இருந்து வழிபடுவோருக்கு என்னுடைய அருளால பரிபூரண சக்தி, பரிபூரண சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு பகவானால சொல்லப்பட்டது. ஏகாதசி எப்படி கடைபிடிக்கணும்? இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்ள இருப்பவங்க ஏகாதசி தினத்துக்கு முதல் நாள் தசமி திதி. அந்த தசமி திதி அன்னைக்கு அவங்க ஏதாவது ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளணும். மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து நீராடி பின்பு துளசி இலைகள் அன்றைய தினத்துல பறிக்க கூடாது. அந்த ஏகாதசி தினத்தன்னைக்கு அந்த துளசி இலைகளை பறிக்க கூடாது. அதனால அது நாளே அதை பறித்து தயார் நிலையில வச்சுக்கணும். அந்த நாள் முழுவதும் அந்த துளசி தீர்த்தம் மட்டுமே பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இரவு முழுவதும் கண் விழித்திருக்கணும். கண் விழித்து புராண கதைகள், விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ரங்கநாதன் ஸ்துதி இதெல்லாம் படிப்பதும் கேட்பதுமாக அந்த அன்னைய பொழுத கழிக்கணும். இப்படி இந்த மாதிரி விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடும் பொழுது பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், சந்ததிகள் வளரும். ஸோ இதனால நாமளும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து மகாவிஷ்ணு அருளை எல்லோரும் பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்.
ஸோ பாத்தீங்க இல்லையா வியூவர்ஸ், இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஏகாதசி விரதம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோல வேற டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ until then, வணக்கம். வணக்கம்.